இந்தியாவில் இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்திலேயே கிடையாது. ஏன் உலகத்திலே கிடையாது அப்படின்னா உலக அளவுல இருக்கு. அதாவது அங்கெல்லாம் பெட்ஸ் மொத்தமான பெட் மார்க்கெட் இருக்கும். இப்போ பட்டையாவில் எல்லாம் இருக்கு. நீங்க பார்த்து குரங்கு இருக்கும், புலி இருக்கும், ஜிங்கி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அலங்கார மீன்களுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு விற்பனை வளாகம் உலகத்திலே தனியா இல்லை. அது இது மட்டும்தான் முதல் சென்னை குளத்தூர்ல. எஸ், கட்டாயமா, நிச்சயமா, அதுல சந்தேகமே கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் பேசும்போது இப்போ 100 சதுரடி இடம் இருந்தால் 30,000 முதலீடு பண்ணால் அவங்களுக்கு வருமானம் வருவீங்க. எவ்வளோ வருமானம் வருது? ஒரு இப்போ அதாவது நம்மளோட முதலீடு அந்த இடங்களை பொறுத்து தான் வரும். இருந்தாலும் இந்த அலங்கார மீன்களோட பெரிய வாய்ப்பு என்ன, சந்தை வாய்ப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற மீன்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதுக்கான விற்பனைக்கும் நிறைய மோஜின் இருக்காது. காரணம் என்னென்னா, இப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம மீன் வாங்குகிறோம், அது இந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த மீனை நம்ம சாப்பிட்றதுக்கும் வாங்க போகிறோம். அதே மாதிரி ஏற்றுமதிக்கான சில விஷயங்கள் இருக்கு, அது வேண்டாம் மாறுதலாம். ஆனால் அலங்கார மீன் அப்படி இல்லை. அதை உற்பத்தியோட செலவு, நானும் ஒரு பண்ணையாளர், ஒரு நீண்ட பண்ணையாளர், நிறைய பண்ணை இப்போ ஆலோசகராக இருக்கேன். நான் சொல்கிறேன், நான் அதில் 100% உண்மைங்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 70-80% உண்மையான உண்மை. ஆனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ₹1 உற்பத்தி செலவு செய்யப்பட்ட மீன்கள், சில மீன்கள், எல்லா மீன்களும் இல்லை, ₹1 உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். உற்பத்தி செலவு ₹1 இருக்கும். ஆனால் அதோட விற்பனை விலை ₹25 இருக்கும். அது இந்த அலங்கார மீன்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுக்கான மீன்கள் இருக்கு. நீங்க அதை தேடி போகணும், அவ்வளவுதான். ₹1 செலவு பண்ணி ₹2 விற்கிற மீன் இருக்கு. ஒரே ரூபாய் செலவு பண்ணி ₹25 விற்கிற மீன்களும் இருக்கு. அப்ப நம்ம செய்யறதை பொறுத்தும் நாம செலக்ட் பண்றதை பொறுத்தும் தான் இந்த விஷயங்கள் மாறுபடுமே ஒழிய மீன்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல இதை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ஒரு விவசாயியா இருக்காரு, இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்காங்கன்னா, அவங்க இதை முதல்ல தொடங்கணும் அப்படின்னா எங்க இருந்து தொடங்கணும்? முதல்ல பண்ணையெல்லாம் பார்க்கலாம், நிச்சயமா பார்க்கலாம். எங்க இருக்கு, நாங்க முழுமையான அது தர்றோம். நிறைய இருக்கு. இருந்தாலும் என்னோட நேரடியான நிர்வாகத்தில் இப்ப ரொம்ப சென்னைக்கு அருகில மதுரவாசல் அப்படின்னு ஒரு மதுரவாசல் இது எங்க இருக்கு அப்படின்னா, கன்னியை பேர், அந்த பெரிய பாளையத்துக்கும் பக்கத்துல உள்ள ஒரு வில்லேஜ் தான். அங்க 100% தொழில்நுட்பமும், அதாவது இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஃபார்மிங், அக்வாரிகல்ச்சர் ஃபார்மிங் எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைக்கப்பட்டு அதுல மீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் காரணம். அடுத்து சில மீன்கள் எல்லாம் ஒரு பாடம் கிடைக்கட்டும், அதாவது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். இப்ப நம்ம ஊர்ல சீசனுக்கு மீன் வளர்க்குறது, அலங்கார மீன்கள் ஏன் நம்ம முழுமையாக அடையனா, அந்த தொழில்நுட்பங்களை நம்ம முழுமையாக எடுத்துக்கிட்டே வரல. சீசனுக்கு வளர்க்குறது, ஃபீடு கிடைக்கிறதுக்காக வளர்க்குறது, வெயிலுக்கு வளர்க்குறது ஒரு மீன், மழைக்கு, அப்படியெல்லாம் இல்லை. அலங்கார மீன்கள் வருஷம் 360 நாள் உற்பத்தி பண்ண முடியும், விற்க முடியும். ஆனால் அதுக்கான தொழில்நுட்பத்தோடு போகணும். ஸோ அதுக்கான மாடல் ஃபார்மிங், அது இன்ஸ்டியூஷன்லாம் சொல்கிறாங்க ஒழிய, அங்கேயே விட நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபார்ம்ல எப்படி இருக்கணும், அது சயின்டிஃபிக்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஏற்படுத்திப்போம். தாராளமாக வரலாம். ஆனால் எங்கள்கிட்ட ஒரு முன்னாடியே நாங்கள் இருக்கோமா, எங்கள் டெக்னீஷியன் இருக்காங்களா அப்படிங்கிற புகழை தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக வரலாம். அதுக்கான உங்களுக்கு என்ன தேவையோ, அது பண்ணை அமைப்பு, மற்ற பண்ணை தொழில் சார்ந்த விஷயங்கள், அது டிசீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், என்வரான்மெண்ட் பிரச்சனையாக இருக்கலாம், விற்பனை பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், இல்லை உற்பத்தி பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான ஒரு பேசிக் எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கான விரிவை நீங்கள் அவங்களோட விஷயங்களாக எடுத்துக்கிட்டோம். நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் வீரமைந்தன். இந்த அலங்கார மீன் வளர்ப்போருக்கான கொளத்தூர் பகுதியில் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல் ஒரு கூட்டுறவு சங்கமானது துவங்கப்பட்டது. அந்த சங்கத்தை துவக்கி அதனுடைய முதல் பணியாக முதல் பிரசிடெண்டாக 2 முறை தேர்ந்தெடுத்து இப்போ நிறைய, அதன் பிறகு தமிழக அளவில் 14 கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இதெல்லாம் எங்களோட தேவைக்கான வேண்டுதலாக இந்த அரசாங்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய தலைமுறைக்கான எங்களோட தேடுதல், எங்களுடைய பலன். என்ன சொல்லப்போனால் அடுத்த தலைமுறை கூட சொல்லலாம், அது பல தலைமுறைக்கான ஒரு பெரிய பலனை இடம் படுத்திருக்குது. அதுக்காக இந்த தமிழக அரசையும் தமிழக மீன்வளத்துறையும் நாங்கள் பெரிய அளவில் மனதார பாராட்டி நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
சரி, இப்போது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மீன்வள பல்கலைக்கழகத்தை விட இந்த இடம் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, இவ்வளோ ஃபெசிலிட்டியோடு இருக்குது. இதனுடைய சிறப்பு தன்மை என்ன சார்? பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பாடம் சொல்லி கொடுக்குற இடம் தான், சரியா? அது மட்டும் இல்லை, அது வந்து ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். ஸோ இந்த தொழில்நுட்பத்துக்கான டெவலப்மெண்ட், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே அங்கே கிடைக்க போகுது, கிடைக்கும். ஆனால் இதை வந்து தொழிலாக எடுத்து செய்கிறவர்கள் வந்து குக்கிராமத்திலேருந்து பெரிய நகரம் வரையில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் எந்த மூளை முடுக்கலை பார்த்தாலும் இன்னைக்கு வந்து பண்ணைகள் வந்து உருவாகிட்டு அதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, நம்மளோட இந்த ரீஜன் வந்து ஒரு டிராபிக்கல் ரீஜன், வெப்பமண்டல நாடுகளை சேர்ந்த நம்ம வெப்பமண்டல ரீஜனில் இருக்கோம். இந்த மீன்கள் அனைத்துமே வந்து வெப்பமண்டல நாடுகளில் உள்ள ஆறு குளங்கள்லேருந்து எடுத்து வரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இப்போது 30-35% தான் வந்து நான் ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணி வணிக ரீதியாக நம்ம வந்து பெறப்பட்டிருக்கோம். மற்ற மீன்கள் எல்லாமே இயற்கையிலேருந்து குளத்துலேருந்து எடுத்து வந்து வளர்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் தான். அப்படி பார்த்தா அதுக்கான தொழில்நுட்பங்களை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து விற்பனை வளாகம். விற்பனை வளாகம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்ற மீன்கள் எல்லாம் இப்போ ஸ்ட்ரீம்பெல்லாம் பண்ணுறாங்க, இறால்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு எக்ஸ்போர்ட்டர் ரெடியாக இருக்காங்க. பட் சாப்பிட்ற மீன்கள் இருக்குது, அது அங்கேயே கூட கிடச்சிரும், மார்க்கெட்டில் கிடச்சிரும். ஆனால் ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரிக்கான இந்த ஆர்னமெண்டல் அலங்கார மீன் வளர்க்குற ஃபார்மருக்கும் அவங்க உற்பத்தி செய்கிற அந்த உற்பத்தியாளர்களுக்கு ஒரு நிலையான ஒரு விற்பனை வளாகமோ விற்பனை கடை அமைப்போ இல்லை இதுவரையில். காரணம் இல்லாததான் காரணம். அதுக்கு நிறைய உற்பத்தி அந்த அளவுக்கு இல்லை முன்னாடி. ஆனால் இப்போ வந்து பெரிய அளவில் வணிக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மக்களோட ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்குது. பல்லாயிரம் ஏக்கர் கணக்கில் வந்து இன்னைக்கு வந்து மீன் உற்பத்தி செய்யப்படுது. அது மாதிரி பல நூறு கணக்கில் பண்ணைகள் உருவாயிட்டு இதுக்கான ஒரு விற்பனை மையம் அப்படின்னு இல்லை. இருக்கு, இப்போ குளத்தூர்ல இருந்துச்சு, அங்கு நிறைய சின்ன கடைகள் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒரு தனியார் மயமான விற்பனை வளாகங்கள். ஸோ அங்கே அந்த சொந்தமாக அங்கே உள்ள விற்பனையாளர்கள் முழுமையாக வந்து பண்ணுறாங்க. பட் எல்லாராலையும் அந்த இடத்துல போய் புதுசாக இடம் வாங்கி தான் ஒரு வணிகம் பண்ணணும் அப்படிங்கிற வாய்ப்பு குறைவு. அப்படிப்பட்ட சூழலில் அந்த மாதிரி இளைஞர்களுக்கோ இல்லை புதுசாக தொழில் துவங்குறவங்களுக்கோ வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் அவங்கள வந்து ஒருத்தர் சார்ந்து தான் இந்த தொழில்ங்கிறது அமைஞ்சிச்சு. அதை வந்து சரி பண்ணணும், இதை வந்து ஒரு உலகளாவிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த அரசு வந்து இந்த முயற்சியை எடுத்து இன்னைக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்களுக்கான பெரிய, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எங்களுக்கான ஒரு பெரிய தலைமுறைக்கான ஒரு பெரிய திட்டம். இந்த திட்டம் பெருசாக வளரணும். இருந்தாலும் இது இப்போ துவக்க நிலையில் தான் இருக்குது. துவக்க நிலையில் இருந்தாலுமே துவக்க நிலைங்கிறது எல்லாம் தான், எதுவுமே ஓரிரவில் நடக்கிற விஷயங்கள் இல்லை. துவக்க நிலைங்கையில் ஏன்னா இதில் வந்து கடைகள் இருக்குது, இனிமேல் அதில் முதலீடு பண்ணணும். முதலீட்டுக்கு பிறகு மற்ற விஷயங்கள்லாம் செய்யணும். அதுக்கு பிறகு தான் ஒரு வணிகம்ங்கிறது சிறப்படையும். அதுக்கான பேஸ் கிடச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இந்த வளாகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க கிட்டத்தட்ட 185 விற்பனை கடைகள் பல்வேறு அளவில் இருக்குது. அதை தவிர்த்து பார்க்கிங் வசதி, இப்போ நீங்கள் சில இப்போ மார்க்கெட்லாம் போனோம்னா சைக்கிள் நிப்பாட்ட கூட இடம் இல்லை. அந்த மாதிரி சில சௌகரியங்கள் குறைவான இடத்துல மற்றவங்களை உள்ளே கொண்டு வரையிலையோ இல்லை ஒரு பப்ளிக் ஏன் காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு அலங்கார தொட்டி ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா எப்படி ஒரு குடும்பமே போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற 4 பேரோ 5 பேரோ 3 பேரோ மொத்தமே போய் கடைகளில் பார்த்து அவங்களுக்கான தேவையை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உருவாயிட்டு, அப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டு போகிறாக்க அதை நிறுத்துறதுக்கு கூட இடமில்லாத ஒரு இக்கட்டான சூழல்லாம் உருவானதெல்லாம் பார்த்து தான் இந்த அரசாங்கம் இப்படி ஒரு விஷயங்களை வச்சிருக்கு. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் மற்ற விஷயங்கள் நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவேன். ஏன்னா நானும் அந்த கடத்தருவில் இருந்தனா தான். நான் நேற்று வரையில் அந்த கடத்தருவிலேருந்து சில வணிகங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு இப்போ குடும்பத்தோடு வர்றாங்க, ஒரு பெண் குழந்தை அழைச்சிட்டு வர்றாங்க, அவங்களுக்கான ஒரு டாய்லெட் வசதியான யார்கிட்டையும் இல்லை.
அப்படியான சூழல்களில் திருப்பி அதை வந்து அட்ராக்ட் பண்ணாது அந்த இடத்த மக்கள் மத்தியில். ஆனால் இங்கே அதுக்கான எல்லா வசதிகளும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வணிகம் ஏன் ஒரே நாள் இதில் நடக்காது, அதுக்கான வளர்ச்சியில் தான் போயிட்டு இருக்கு. வெகு சீக்கிரமாக வந்து நிச்சயமாக அது மாதிரி பல மடங்கு ஒரு உயர்ந்த நிலை இருக்கும். அப்போ எல்லா விஷயங்களுமே மாறுபடும். அதை அடுத்து இங்கே நேரடியாக பண்ணையாளர்கள் வந்து இங்கே கடை நடத்துகிறாங்க, கடை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பண்ணையாளர். இப்போ என்னோட மீனை நான் இங்கே கொண்டாந்து விற்கையில் என்னோட பண்ணையோட உற்பத்தி எனக்கு தெரியும், அந்த விலை என்னன்னு தெரியும். நான் கொடுக்குற விலைக்கும் ஒரு தனி ஒரு 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 ஹாபிஸ்ட்டு ஒரு அவர்கிட்ட போய் சேர்றதுக்கான இடையில இருக்கிற அந்த இடைத்தரகர்களோ ஆறு மிடில் மேனோட மார்ஜின் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ அது தவிர்க்கப்படுது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க அந்த தரம். இப்போ என்னோட பண்ணையில் ஒரு மெயின்டைன் ஒரு 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 என்வரான்மெண்ட்டை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அதே என்வரான்மெண்ட்டை நான் இங்கே கொடுக்க முடியும். அதுக்கான எல்லா வசதிகளும் அரசு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த வசதியோடு நான் இதை இங்கே வச்சிருக்கீங்கள, அதுக்கு அடுத்த நிலையில் எங்கே போகுது, நேராக ஹாபிஸ்ட்டு போகுது. அப்போ குறிப்பாக அந்த உயிர் மீன்களோட பிழைப்பு திறன் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அது விஞ்ஞான ரீதியாகவே நிறைய அதை ப்ரூவ் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து ரொம்ப ஈஸி. அதான் விலை மட்டுமல்ல, கிடைக்கிறது மட்டுமல்ல, பண்ணையாளர்களும் பயனடைகிறாங்க, வாங்குறவங்க அதை தாண்டிய பயனடைகிறாங்க. அப்போ நிச்சயமாக ஒரு காலத்தில் வந்து இந்த இடம் எங்கள் தொழிலுக்கான ஒரு பெரிய வளர்ச்சி அடையும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்தியாவில் இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே கிடையாது. ஏன் உலகத்திலே கிடையாது அப்படின்னா உலக அளவில் இருக்கு. அதாவது அங்கெல்லாம் பெட்ஸ் மொத்தமான பெட் மார்க்கெட் இருக்கும். இப்போ பட்டையாவில் எல்லாம் இருக்கு, நீங்க பார்த்து குரங்கு இருக்கும், புலி இருக்கும், ஜிங்கி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அலங்கார மீன்களுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு விற்பனை வளாகம் உலகத்திலே தனியா இல்லை. அது இது மட்டும்தான் முதல் சென்னை குளத்தூர்ல. எஸ், கட்டாயமா, நிச்சயமா, அதுல சந்தேகமே கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் பேசும்போது வந்து இப்போ 100 சதுரடி இடம் இருந்தால் 30,000 முதலீடு பண்ணால் அவங்களுக்கு வருமானம் வரணுங்க. எவ்வளோ வருமானம் வரும்? எஸ், ஒரு இப்போ அதாவது நம்மளோட முதலீடு அந்த இடங்களை பொறுத்து தான் வரும். இருந்தாலும் இந்த அலங்கார மீன்களோட பெரிய வாய்ப்பு என்ன, சந்தை வாய்ப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற மீன்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதுக்கான விற்பனைக்கும் வந்து நிறைய மார்ஜின் இருக்காது. காரணம் என்னென்னா, இப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம மீன் வாங்குகிறோம், அது இந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த மீனை நம்ம சாப்பிட்றதுக்கும் வாங்க போகிறோம். அதே மாதிரி ஏற்றுமதிக்கான சில விஷயங்கள் இருக்கு, அது வேண்டாம் மாறுதலாம். ஆனால் அலங்கார மீன் அப்படி இல்லை. அதை உற்பத்தியோட செலவு, நானும் ஒரு பண்ணையாளர், ஒரு நீண்ட பண்ணையாளர், நிறைய பண்ணை இப்போ ஆலோசகராக இருக்கேன். நான் சொல்கிறேன், நான் அதில் வந்து 100% உண்மைங்கிறத விட கிட்டத்தட்ட ஒரு 70-80% உண்மையான உண்மை. ஆனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ₹1 உற்பத்தி செலவு செய்யப்பட்ட மீன்கள், சில மீன்கள், எல்லா மீன்களும் இல்லை, ₹1 உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். உற்பத்தி செலவு ₹1 இருக்கும். ஆனால் அதோட விற்பனை விலை ₹25 இருக்கும். அது இந்த அலங்கார மீன்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதுக்கான மீன்கள் இருக்கு, நீங்க அதை தேடி போகணும், அவ்வளவுதான். ₹1 செலவு பண்ணி ₹2 விற்கிற மீன் இருக்கு, ஒரே ரூபாய் செலவு பண்ணி ₹25 விற்கிற மீன்களும் இருக்கு. அப்ப நம்ம வந்து நம்ம செய்யறதை பொறுத்தும் நாம செலக்ட் பண்றதை பொறுத்தும் தான் இந்த விஷயங்கள் மாறுபடுமே ஒழிய மீன்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லை, மீன்களால எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கான இப்போ வந்து இப்போ முதல்ல வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு, ஒரு விவசாயியாக இருக்காரு, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்காங்கன்னா, அவங்க இதை வந்து முதல்ல தொடங்கணும் அப்படின்னா எங்கேருந்து தொடங்கணும்? முதல்ல இந்த ஆர்வம் ரொம்ப முக்கியமானது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா உலகத்தில் ஒரு பெரிய இந்த தொழிலில் பெரும் எட்ஜை தொட்ட ஜாக் வாட்லியாக இருக்கட்டும், ஆக்சல் ரோடியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஹாபியிஸ்டாக உள்ள வந்து தான் இவ்வளோ பெரிய ஆட்களாக வந்தாங்க. யாரும் பெரிய சயின்டிஸ்டாலாம் உள்ள வரல. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே அது மாதிரி தான் பெரிய அளவில் இருக்காங்க. அது மாதிரி ஒருத்தர் அவரோட ஆர்வத்தால் உள்ள வரலாம். இந்த தொழிலை பொறுத்தவரையில் ரொம்ப சுலபம். இப்போ நான்லாம் வந்து ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி வரையில் எனக்கெல்லாம் கிடைத்த வாய்ப்புகள்லாம் மிக 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 குறைவு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உதாரணம் நம்மளுடைய மீன்வள பல்கலைக்கழகமே இருக்கு. நம்மளுக்காக நம்ம தமிழ்நாட்டில் மீன் வளத்திற்கான பல்கலைக்கழகமே இருக்கு. அதில் அலங்கார மீன்களுக்கான பகுதி இருக்குது, அலங்கார மீன் உற்பத்திக்கான பகுதி இருக்கு. ராவணேஸ்வரன் இவங்கெல்லாம் அதுக்கான உற்பத்திக்கான பகுதி, அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ நிறைய இருக்காங்க, நிறைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் அதுக்கான தனி அலகுகள்லாம் இருக்குது.
அடுத்தபடியா அங்கே வந்து பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே உள்ள விரிவாக்கத்துறையில் வந்து இதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க. காலேஜ் வழியாக பயிற்சி கொடுக்குறாங்க, இன்ஸ்டியூட் வழியாக பயிற்சி கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து நம்மளுடைய மீன்வளத்துறை அது சொல்லவே வேண்டாம், அங்கேயும் இதுக்கான பயிற்சிகள் இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இது அதோட நோக்கம்தான். இந்த ஓடிபி வந்து ஏதோ மீன் விற்கிறது வாங்குற இடம் மட்டும் இல்லை, மீன் உற்பத்தியாளர்களையும் உருவாக்கும், மீன் வளர்க்குறவங்களையும் உருவாக்கும். அனைத்துக்கான ஒரு சொல்யூஷன் தான் இங்கே. அதுக்கான இந்த முயற்சி தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த பயிற்சியானது தொடரும். இது இன்னைக்கு வந்து அறிமுக பயிற்சி தான். இதை இப்போ நம்ம அவங்கள்ட்ட வேண்டியிருக்கோம், உங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி வேணும், எத்தனை நாளுக்கான பயிற்சி வேணுங்கிறதெல்லாம் விருப்பத்துக்கு தக்கன பண்ணித்தரதா டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. அப்போ டிபார்ட்மெண்ட் முழுமையாக நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை பயன்படுத்திக்கணும். முதல்ல அதை பயன்படுத்திக்கிங்க. உங்களோட தரத்தை, தண்ணியோட தரத்தை தெரிஞ்சுங்க, மற்ற தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுங்க. அதுக்கான பண்ணைகள் இருக்கு, அதை பாருங்க. அங்கே ப்ராக்டிக்கலாக உங்க பண்ணையெல்லாம் வந்து பார்க்கலாம், நிச்சயமா பார்க்கலாம். எங்க இருக்கு? அதுக்கான நாங்கள் முழுமையான இது தர்றோம். நிறைய இருக்கு. இருந்தாலும் என்னோட நேரடியான நிர்வாகத்தில் வந்து இப்போ ரொம்ப சென்னைக்கு அருகில் வந்து மதுராவாசல் அப்படின்னுட்டு ஒரு மதுரவாசல் இது எங்க இருக்கு அப்படின்னா கன்னியை பேர் அந்த பெரிய பாளையத்துக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜ் தான். அங்கே வந்து 100% தொழில்நுட்பமும், அதாவது இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஃபார்மிங் அக்வாரிகல்ச்சர் ஃபார்மிங் எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைக்கப்பட்டு அதுல வந்து மீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் காரணம். அடுத்து சில மீன்கள் எல்லாம் ஒரு பாடம் கிடைக்கட்டும், அதாவது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். இப்போ நம்ம ஊர்ல சீசனுக்கு மீன் வளர்க்குறது, அலங்கார மீன்கள் ஏன் நம்ம முழுமையாக அடையனா அந்த தொழில்நுட்பங்களை நம்ம முழுமையாக எடுத்துக்கிட்டே வரல. சீசனுக்கு வளர்க்குறது, ஃபீடு கிடைக்கிறதுக்காக வளர்க்குறது, வெயிலுக்கு வளர்க்குறது ஒரு மீன், மழைக்கு அப்படியெல்லாம் இல்லை. அலங்கார மீன்கள் வந்து வருஷம் 360 நாள் உற்பத்தி பண்ண முடியும், விற்க முடியும். ஆனால் அதுக்கான தொழில்நுட்பத்தோடு போகணும். ஸோ அதுக்கான மாடல் ஃபார்மிங் அது இன்ஸ்டியூஷன்லாம் சொல்கிறாங்க ஒழிய அங்கேயே விட நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஃபார்ம்னா எப்படி இருக்கணும், அது சயின்டிஃபிக்காக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துப்போம். தாராளமாக வரலாம். ஆனால் எங்கள்கிட்ட ஒரு முன்னாடியே நாங்கள் இருக்கோமா, எங்கள் டெக்னீஷியன் இருக்காங்களா அப்படிங்கிற புகழை தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக வரலாம். அப்படி இல்லாட்டா டிபார்ட்மெண்ட்டில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வழியாக கூட வரலாம். நாங்கள் வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய தொடர்பு என்ன சொல்லுங்கள் சார்? என் பேர் வந்து வீரமைந்தன் சொல்லிட்டேன். 9844211155. ஒரு கால் நான் ஃபோன் எடுக்காட்டினா எனக்கு ஒரு மெசேஜாக வாட்ஸ்அப்பில் கொடுத்தா கூட இதே தான் வாட்ஸ்அப் நம்பரும். என் வாட்ஸ்அப்பில் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான உங்களுக்கு என்ன தேவையோ, அது பண்ணை அமைப்பு, மற்ற பண்ணை தொழில் சார்ந்த விஷயங்கள், அது டிசீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், என்வரான்மெண்ட் பிரச்சனையாக இருக்கலாம், விற்பனை பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், இல்லை உற்பத்தி பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான ஒரு பேசிக் எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கான விரிவை நீங்கள் அவங்களோட விஷயங்களாக எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து கொடுப்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெரு